You are watching Grace Television. பிரைஸ் லார்ட். கிரேஸ் டிவி நேயர்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை எல்லாரையும் கூட நான் வாழ்த்துக்கிறேன். இந்த டாக் வித் ஜீசஸ் என்ற ப்ரோக்ராமில் உங்களை எல்லாரும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் உண்மையாகவே தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பது நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற ஒரு வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அந்த வசனத்தை அங்கே ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும்போது தயவுசெய்து என்னோடு கூட நீங்கள் வாசியுங்கள். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற காரியம் என்ன என்றால், ரைட் டு பி த சில்ட்ரன் ஆஃப் காட், தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிற ஒரு காரியம். பிரியமானவர்களே, நம்முடைய பெற்றோர்களோ ஒரு பெரிய பதவியில் இருப்பாங்கன்னு சொன்னால், ஒரு மந்திரிகளாகவோ பெரிய தலைவர்களுடைய பிள்ளைகளாக இருப்பாங்கன்னு சொன்னால், அவங்க எவ்வளோ அவங்களுடைய நடை வித்தியாசமாக இருக்கும். கேட்டால் என்னுடைய அப்பா இந்த ஒரு ஸ்தானத்தில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு என்ன ஒரு பெரிய பாக்கியம்னா, வானத்தையும் பூமியும் படைத்த அந்த தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவது உண்மையாகவே ஒரு பெரிய பாக்கியம் என்று நான் சொல்லுகிறேன். ஏனென்று சொன்னால், நம்முடைய ஆண்டவர் எப்பேர் பெற்றவர். ஏசாயா 66 நாம் வாசிக்கிறோம், வானம் அவர் சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படி. பெரிய தேவன் இல்லைங்களா? ஏசாயா 66ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, 1ஆம் வசனம், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. பெரிய வானத்தில் அவர் உட்கார்ந்த பூமி அவருடைய பாதப்பீடமாக இருக்கிறது. அது குறித்து சாலமோன் ராஜா கூட ஆண்டவரை எப்படி வர்ணிக்கிறார் என்றால், நாம் எப்பேர் பெற்ற தேவனுடைய பிள்ளைகள் என்று பார்க்கும்போது 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரத்தில் 27ஆம் வசனம், தேவன் மெய்யாக பூமியிலே வாசம் பண்ணுவாரோ, இதோ வானங்களும் வானாதி வானங்களும் உம்மை கொள்ளாதே, ஹெவன் அண்ட் ஹெவன்ஸ் cannot contain thee. அதனுடைய அர்த்தம் என்ன? வானம் கூட அவருக்கு போதாது அல்லது பத்தாது என்று சொல்லலாம். அந்த வானம் எவ்வளோ பெருசு இல்லைங்களா? நான் கடந்த நாட்களில் என்னுடைய டாக்டர் ஸ்கூல்லேருந்து புக்ஸ் எடுத்துன்னு வரும்போதும் அதில் பார்த்தா யூனிவர்ஸ் குறித்து போட்டிருந்தாங்க. அதில் அநேக சோலார் சிஸ்டம் எப்படி இருக்குது, சூரிய சந்திர நட்சத்திரம் எல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான சிஸ்டிப் இருக்குதுங்க. அது எந்த இடத்துல இருக்குன்னா மில்கி வே கேலக்ஸி அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் நிறைய நட்சத்திரம் இருக்குது. இந்த மாதிரி யூனிவர்ஸில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அது நம்ம பார்க்கக்கூடாத ஒரு ஸ்டார்ஸாக இருக்கட்டும், நட்சத்திரங்களாக இருக்கட்டும், மூணாக இருக்கட்டும், எவ்வளோ பெருசாக இருந்தாலும் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த வானம் கூட அவருக்கு பத்தாது என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானங்களே, இன்னைக்கு நம்ம ஆண்டவர் எப்பேர் பெற்றவர் என்பதை நாம் உணர வேண்டும். அந்த வானாதி வானம் கொள்ளா தேவன் தான் நம்மை படைத்திருக்கிறார். அவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், நீ என்னுடைய பிள்ளை என்று சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளை ஆகும்படியான ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறார். யாருடைய பிள்ளை? தேவாதி தேவனுடைய பிள்ளை. யாருடைய பிள்ளை? வானாதி வானம் கொள்ளா தேவனுடைய பிள்ளை. த ஹெவன் அண்ட் ஹெவன்ஸ் cannot contain thee. அவ்வளோ பெரிய தேவன் அவர். அந்த தேவனுடைய பிள்ளைகள் பைபிள் சொல்லுது, பிலிப்பியர் 1ஆம் அதிகாரத்தில் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமம். அப்போது அவ்வளோ பவர்ஃபுல் ஆன பிலிப்பியருக்கு இந்த நிருபம் 2ஆம் அதிகாரத்தில் வசனம் 11, பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவியாவை அறிக்கை பண்ணும்படி எல்லா நாமத்துக்கு மேலான நாமத்தை அவருக்கு தந்தார். இயேசு கிறிஸ்துவோட நாமத்தை எல்லா நாமத்துக்கு மேலான ஒரு நாமமா பிதாவாகிய தேவன் அவரை உயர்த்தினார். எல்லாவற்றுக்கும் மேலா உயர்த்தப்பட்ட நாமம் இயேசுவின் நாமம். வானத்திலும் சரி பூமியிலும் சரி, பூமியின் கீழானுடைய எல்லாருடைய முழங்கால் முடங்கும். ஒரு நாள் எல்லாருடைய நாவியாவும் கர்த்தரா இயேசுவே ரட்சகர் என்று சொல்லி அறிக்கை பண்ணுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானே, அப்பேர் பெற்ற தேவன் சொல்றார், நீ என்னுடைய பிள்ளை. எப்போ நீ என்னை ஏற்றுக்கொண்டியோ, யாரெல்லாம் கர்த்தரா இயேசுவின் நாமத்தை நம்பி அவரை ரிசீவ் பண்ணாங்களோ அவங்க எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். பிரியமானே, இந்த பாக்கியம் உனக்கு வேண்டுமா? டு பி கால்ட் ஆஸ் அ சில்ட்ரன் ஆஃப் காட். எவ்வளோ பெரிய ப்ரிவிலேஜ் இல்லைங்களா? தேவனுடைய பிள்ளைகளுக்கு. அப்போ நீங்கள் கேட்கலாம், பிரதர், தேவனுடைய பிள்ளையா நான் ஆயிட்டதுனால, நான் மாறினதுனால எனக்கு என்ன லாபம்? வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ் தட் ஐ கேன் பி ஆஃப்டர் பிகமிங் அ சைல்ட் ஆஃப் காட்? ஒரு தேவனுடைய பிள்ளையானா எனக்கு என்ன லாபம்? முதலாவது, ரைட் டு பி ஃப்ரீ.
அதாவது ஒரு தேவ பிள்ளைக்கு என்ன அதிகாரம், என்ன ஒரு உரிமை இருக்கு என்று சொன்னால், விடுதலையாக்கக்கூடிய ஒரு உரிமை இருக்கிறது. சுயாதீனமாக வாழ முடியும். யோவான் 8ஆம் அதிகாரத்தில் 36ஆம் வசனத்தில் ஆண்டவராய் இயேசு சொன்னார் பாருங்க, ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். ரைட் டு பி ஃப்ரீ. தேவனுடைய பிள்ளைக்கு என்ன ஒரு அதிகாரம்? விடுதலை ஆகும்படியான அதிகாரம். டு லிவ் ஃப்ரீலி இன் திஸ் வேர்ல்ட். நம்மளுக்கு எந்த ஒரு சத்துருடைய காரியம் நம்ம மேலே அதிகாரம் கிடையாதுங்க. ஏன்னா நாம் தேவனுடைய பிள்ளைகளா சுயாதீனமாக வாழ்வதற்கான அதிகாரம். பாருங்க, ஒரு அம்மா ஆண்டவராய் இயேசு ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணுகிறார். ஒரு ஆலயத்தில் ஒரு அம்மா அந்த இடத்துல வந்து நிற்கிறாங்க. அவங்க வாழ்க்கை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கட்டப்பட்ட நிலைமை. லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் பாருங்களேன், அவங்களை குறித்து என்ன வசனம் சொல்லுது? 10ஆம் வசனம். ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்போது 18 வருஷமா பலவீனப்படுத்த ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவு நிமிரக்கூடாத கூனியா இருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி. பாருங்க, இங்கே ஒரு அம்மா 18 வருஷமா பலவீனப்படுத்துகிற ஆவி. அவங்க பார்த்தா எப்போவுமே குனிஞ்சிருப்பாங்க. ஒரு கூனியாவே அவங்க வாழ்க்கையில் இருந்துப்பாங்க. ஒருவேளை எவ்வளோ பேர் அவங்கள கேலி பண்ணுக்கலாம். அதை பர்றாப்பா கூனி வருதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பரிகாசம் பண்ணியிருக்கலாம், அநேக நிந்தனை பண்ணிக்கலாம், குடும்பத்தார் அவங்கள வெறுத்திருக்கலாம், எவ்வளோ அவங்க பாடுகள் பட்டிருக்கலாம், சொசைட்டியில் அவங்களுக்கு ஒரு மதிப்பு இல்லாத இருக்கும். ஏன்னா அவங்க 18 வருஷமா கூனியாவே இருக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் ஒரு நாள் பார்க்குறாரு. ஆண்டவர் பார்த்து சொன்னார், ஸ்திரியே, நீ விடுதலையாக்கப்பட்டா, யூ ஆர் ஃப்ரீ அப்படின்றாருங்க. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாவே விடுதலை அவர்கள். ஹல்லேலூயா. பாருங்க, வேதவசனம் சொன்ன அம்மா 18 வருஷமா கட்டப்பட்ட நிலைமை. இயேசப்பா சொன்னார், யூ ஆர் ஃப்ரீ அப்படி என்று சொன்னார். அப்படி சொன்ன உடனே அவங்களுடைய 18 வருஷமா கட்டப்பட்ட இந்த காரியம் அவங்களுக்கு விடுதலை ஆகிவிட்டது. இப்போ என்னாச்சுங்க? லூக்கா 13ஆம் வசனம். அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். பார்த்தீங்களா, உடனடியாக அந்த அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா நிமிர்ந்துட்டாங்க. ஷி வாஸ் ஃப்ரீ, ஷி வாஸ் மேட் ஹோல். பிரியமானவர்களே, தேவ பிள்ளைக்கான ஒரு அதிகாரம் என்னன்னா, ரைட் டு பி ஃப்ரீ. நீ விடுதலையாக்குவதற்கான அதிகாரம். அந்த அம்மாவை பார்த்து இயேசுப்பா என்ன சொல்கிறாருங்க? 16ஆம் வசனத்தில் 16, லூக்கா 13:14, இதோ சாத்தான் 18 வருஷமாக கட்டிருந்த ஆபிரகாமின் குமார்த்தியாக இவளை ஆபிரகாமின் குமார். she became the daughter of Abraham. ஆபிரகாமுடைய பிள்ளையாய் மாறினாள், தேவனுடைய பிள்ளையாக மாறினாள். நீங்கள் சொல்லலாம், ஆபிரகாமுடைய பிள்ளையாக மாறினா என்ன பிரதர் ஆகும்னு சொல்லிட்டு. நீங்கள் தேவ பிள்ளையாக மாறுது மாத்திரம் இல்லை, ஆபிரகாமுடைய பிள்ளைகளாக மாறுறீங்க. யார் ஆபிரகாமுக்கு என்ன ஆசீர்வாதம் கொடுத்தாரு? ஆபிரகாமுடைய பிள்ளை என்ன அதிகாரம் பாருங்க. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருமைப்படுத்துவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பார். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சமெல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன்ப்பா, உன்னை ஆசீர்வாதமாக வைப்பேன், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். எவ்வளோ பெரிய இந்த ஆபிரகாமுடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் மாற்றப்பட்டிருக்கிறோம். எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம். ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கணுன்றதுக்காக தான் கலாத்தியர் 3:13 சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவான சிலுவிலே சாபமானாராம். அவர் நமக்காக நம்முடைய சாபங்களெல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டாராம், பாவங்களெல்லாம் ஏற்றுக்கொண்டார். ஏன் அப்படின்னா நம்ம அந்த ஆபிரகாமுடைய பிள்ளைகளாய் மாற வேண்டும். பிரியமானே, இன்னைக்கு தேவ பிள்ளையாக மாற்றப்பட்ட நீங்கள் இன்னைக்கு ஆபிரகாமுடைய குமார்த்தியா, ஆபிரகாமுடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டீர்கள். அந்த ஆபிரகாமுக்கு கொடுத்த எல்லா பிளெஸிங்கும் உங்களுக்கும் எனக்கும் அது சொந்தமாகி விட்டது. ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கும் எனக்கும் சொந்தமாகி விட்டது. ஆகையினால பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ரைட் டு பி ஃப்ரீ. தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன அதிகாரம்? விடுதலை ஆக்கப்பட்ட ஒரு அதிகாரம். ஸோ இன்றைக்கு நாமும் கூட ஆண்டவராக இயேசு எதற்காக நாம் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொன்னால், God has given us the privilege to call him அப்பா, பிதாவே என்று சொல்லக்கூடிய ஒரு புத்திர பாக்கியம். அவர் விடுதலையாகும்படியான ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். 18 வருஷமாக கட்டப்பட்ட இந்த மகளுக்கு விடுதலை ஆக்கப்பட்டது மாத்திரமல்ல, அவங்க ஆபிரகாமுடைய குமார்த்தியாக மாறிவிட்டாங்க. she became a child of God. இன்னைக்கு நீங்களுடைய வாழ்க்கையில் கூட நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை மறக்காதீங்க. நான் தேவனுடைய பிள்ளையாக இருந்தால அவருடைய இதெல்லாம் என்னுடையது என்று சொல்லி அறிக்கையிடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்யலாம். பரலோகத்தில் வாசம் பண்ணுகிற எங்கள் பரமபிதாவே, எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த அருமையான ஆண்டவரே
கிரேஸ் டிவியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே தேவனுடைய பிள்ளையாகும்படியான ஒரு அதிகாரத்தை நீ கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். அந்த 18 வருஷமா கட்டப்பட்டிருந்த ஆண்டவரே மகளை பார்த்து ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவானவர் சொன்னது போல யூ ஆர் ஃப்ரீ என்று சொல்லும் போது இயேசுவின் நாமத்தினாலப்பா அந்த மகள் விடுதலையாக்கப்பட்டது போல இன்னைக்கு யாரெல்லாம் ஆண்டவரே சத்துரு கட்டி வச்சிருக்கிறானோ பலவிதமான கசப்பினால, வைராகியம், விரோதங்கள்னால, பகை, குடும்பத்தில் பிரச்சனைகள், குடும்பத்தில் போராட்டத்தில் இருக்கிற மக்களுக்கு இயேசு இரட்சகர் நாமத்தில் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்களுக்கு விடுதலை உண்டாவதாக. ஆண்டவரே அவர்களுக்கு வெற்றி உண்டாயிருப்பதாக. அவர்கள் அந்த ஆசீர்வாதத்தை பெறுவார்களாக. ஆபிரகாமுக்கு உண்டான பிளெஸிங் அவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும். இயேசு இரட்சகர் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. Praise the Lord.